வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே. அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா, மீன கேட்டா பானா. Today I don't know what Moabites that you are facing. எப்படிப்பட்ட மோவாபியர்களை நீ சந்திக்கிறீர்கள் என்று தெரியாது. In the midst of chaos, ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில், in the midst of your brokenness, அந்த உடைந்து போன சூழலில், in the midst of your weakness, உடைய பலவீனத்தின் மத்தியில், when you lift up your two hands, உடைய கரங்களை உயர்த்தும் God, I'm taking the weapon of praise and worship. நான் துதியின் ஆயுதத்தை எடுக்க போகிறேன். Your eyes on God. தேவனையே நோக்கி பார்த்துட்டு. Do not be drifted away. நீங்கள் எந்த காரியத்திலும் கவனச்சிதறல் இருக்க வேண்டாம். People of God, tune your ear to God's voice. உங்களுடைய செவிகளை தேவன் சொல்வதை கேட்பதற்கு ஆயத்தப்படுத்து. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். சோர்ந்து போன இருதயத்தை கர்த்தர் பாட சொல்லுகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா. ஓ சபையாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், சரீரமாய் உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ ராமா மாகாச்சேலே இப்ப வெற்றியை டிக்ளேர் பண்ணுங்க. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். 7வது மாதத்துல, பூரணமான இந்த மாதத்துல, I'm worshiping you with all my heart, soul, mind and strength, Holy Spirit. நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை. உங்களுடைய ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக பேச பேச கழுதை போல கர்த்தர் உயர்த்துவார். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். Hallelujah, hallelujah. Break all the chains, open all the Red Sea right now. வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே நீரே, நீரே பார்த்திரவே.
வலது கரத்தை உயர்த்துவோம். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பார்த்தீரே. Come on, keep on repeating the same word. Declare over your life. வழி செய்பவர், Declare over your situation. Declare over your finances. இருளில் Declare over your health. நீரே நீரே பார்த்தீரே. வழி செய்பவர், வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, நீரே நீரே பார்த்தீரே. இப்ப நீங்க மட்டும் பாடுங்க. வழி செய்பவர், வழி செய்பவர், வாக்கு மாறாதவர், இருளில் வெளிச்சமே, கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். சமூகம் முன்பதாக போகும். வழி செய்பவர், அற்புதம் செய்பவர், I declare a new way over your life. இருளில் வெளிச்சமே, Oh, now the new things shall spring forth, Holy Spirit. நீரே பார்த்தீரே. Oh, hallelujah. Thank you, Holy Spirit. இந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நாம நாங்கள் இப்போது நிர்மூலமாக அதில் இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை. உங்களுடைய கரம் எங்களை நடத்தினதுக்காக நன்றி. மனிதர்களுடைய கரம் எங்களுடைய கரத்தை பிடிக்கல, உங்களுடைய கரம் எங்களை பிடித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. Come on, keep worshiping. Amma shaba hachale pambo bata kantele ramanda namantuluru reshetele rama kantele rahanda namamantuluru. அவர் நோக்கி பார்க்கிற முகங்கள் க்ளோரிக்கு மேல க்ளோரி, மகிமைக்கு மேல மகிமையை கர்த்தர் அடைய செய்வார். கர்த்தர் ஒரு நாள் உங்க தலை மேல வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை அவர் எடுக்க மாட்டார். கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற கிருபை அவர் எடுப்பதில்லை. அவருடைய கிருபைகளும் அழைப்புகளும் மாறாதவைகளே. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்ன மாறினாலும், நானே மாறினாலும், ஆனா உங்க கண்ணை என் மேல வைக்கிறது மாறல, உங்களுடைய வாக்குத்தத்தம் மாறல. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உண்மையா ஆராதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுக்கு முன்பதாக என்னுடைய இருதயத்தை நான் திறந்து வைக்கிறேன். மனிதர்களுக்கு முன்பதாக பிரிட்டன் பண்றது ரொம்ப ஈஸி, மனிதர்களுக்கு முன்பதாக ஒத்த வேஷம் தரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ அவர் இருதயத்தை பார்க்கிற தெய்வம். ஆண்டவரே, இன்றைக்கு மனிதர்களுக்கு முன்பதாக நான் நிக்க வரல, உமக்கு முன்பதாக நான் நிக்கிறேன். உம்மை நான் ஆராதிக்கிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன். இந்த பெயின்ல, இந்த வழியில ஒருவேளை நீங்க வழியோடு வந்திருக்கலாம், சுற்றியும் எதிரிகளால சூழப்பட்டு வந்திருக்கலாம். இந்த அக்னியின் சூளையில் மத்தியில நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, I'm telling you, God will open a doors in your life that you could ever imagine. lamana kata கர்த்தர் supernatural doors உங்களோட லைஃப்ல ஓபன் பண்ணுவார். When you worship him, the wall of Jericho will be fallen ahead of you. God will make a new way over your life. Thank you. ஒரு புதிய வழியை நீங்க உண்டு பண்ணுகிறதற்காக நன்றி. நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you, Lord Jesus. அவர் எல் ஷடாய், அவர் எல் எலியோன், அவர் எலோஹீம், அவர் எல் ஒலாம், அவர் எல் கீபோர், அவர் யெஷுவா ஹமஷியா, அவர் யெகோவா நிசி. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அவருடைய டிஎன்ஏ உங்களுக்குள்ள இருக்கிறது. அவர் உங்களுடைய ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அதை நீங்க ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். எனக்கு சிலுவையில் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். என்னுடைய ஆஸ்பத்திரி நீங்கன்னு சொல்லுங்க, என்னுடைய பேங்க் நீங்க, என்னுடைய ஃபைனான்சஸ் நீங்க. எனக்கு எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கருத்து மேல இருக்கிறது. காரணம், எனக்கு நீங்க தான் அப்பாவாக மாறிட்டீங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். நீங்க ஆராதிக்கும் பொழுதே கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். சூப்பர் நேச்சுரலான முறையில செங்கடலை கர்த்தர் ஓபன் பண்ணுவார். நேச்சுரலா இருக்கிற எல்லா டோர்ஸும் கர்த்தர் க்ளோஸ் பண்ணுவார். Naturally it is impossible, but supernaturally I declare all the doors will be open. Supernaturally கர்த்தர் ஓபன் பண்ணுவார். சூப்பர்நேச்சுரலா கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். சூப்பர்நேச்சுரலா கர்த்தர் உங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது நேச்சுரலா நடக்கிறது அல்ல,
இதை ஏதோ இயற்கையா நடக்கிறது அல்ல. இயற்கையாக பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வேணா நடக்கலாம். ஆனா கர்த்தருடைய மகள் உங்களுக்கு, ரத்தத்தினால சூட்டப்பட்ட உனக்கு, ரத்தத்தினால மீட்கப்பட்ட உனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவர். கண்கள் ஏறெடுத்து பார்க்கும். முந்தினதை பார்க்கிலும் வருகிற மகிமை அது மகிமையான மகிமையாக இருக்கும். விலையேற பெற்ற மகிமையாக இருக்கும். I decree and I declare supernatural blessings, supernatural miracle, supernatural open doors. ரெண்டு கரங்களை உயர்த்தி, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபை உயர்த்தி வை. ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆராதிக்காம இருக்க முடியாது. God, thank you Holy Spirit. உடைய கிருபை உயர்த்தி வைத்தீங்க. உடைய கிருபை, உடைய கிருபை என்னை விட எத்தனை. நீங்க தாங்க ஆராதிக்கணும். அந்த ருசி பார்த்தவங்களால ஆராதிக்காம இருக்க முடியாது. தேடி வந்ததே என்னை விட எத்தனை பேர், எத்தனை நல்லவங்க இருக்கிறாங்க. உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, என்ன பாட வைத்ததே. எல்லாரும் என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம். அவர் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறவர். ரமமம என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம். உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்ன வாழ வைத்ததே, உங்க கிருபை என்ன பாட வைத்ததே. எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை, என் மேல் அளவற்ற கிருபை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிருபை இல்லாதவர்களுக்கு கிருபை கொடுத்தது கர்த்தருடைய கரம், இயேசுவுடைய கரம். வசனம் சொல்லுகிறது, மோசே நிமித்தம் நியாயப்பிரமாணம் வந்தது, ஆனால் இயேசுவின் நிமித்தம் சத்தியமும் கிருபையும் நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. இன்னும் சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. எத்தனை பேர் அவரை யெகோவா ஈரேவாக உணர்ந்திருக்கிறீங்க? ஆமென். ஒண்ணுமே இருக்காது, ஆனால் அடுத்த நாள் எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து விடுவார். கர்த்தர் யெகோவா ஈரே. பக்கத்துல பார்த்து ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, இந்த வருகிற 6 மாதம் உங்களை யெகோவா ஈரே நடத்துவார். உங்களை யெகோவா ஈரே உங்களுக்கு முன்பதாக போவார். தேவைகள் பயங்கரமா இருக்கு, ஆனா எப்படி தேவைகள் சந்திக்கப்படும் தெரியல. I am Jehovah Jireh. I will lead you. I will hold you. You are not walking alone. நீங்க தனியா நடக்கல, கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கிறார். அவர் தேவைகளை ஆல்ரெடி அவருக்கு சந்தித்து விட்டார். ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு, அப்பா கட்டருக்கு, தீருக்கு, பலியிடருக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு, ஆனா முக்கியமானது ஒண்ணு இல்லையே, ஆடு இல்லையே. பக்கத்துல ஆடு முக்கியம். பலி செலுத்தறக்கு ஒருத்தன் எருசலேம் தேவாலயத்துல போறான் அப்படின்னா பலி செலுத்தறக்கு முக்கியமான தேவை ஆடு. ஆடு இல்ல. ஈசாக்கு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு ரெண்டு பேரை பார்த்து ப்ராஃபட்டிக்கலா டிக்ளேர் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் ஆபிரகாமின் தெய்வம், அவர் ஈசாக்கின் தெய்வம், அவர் யாக்கோபின் தெய்வம். மோரியா மலையில என்ன இருக்கிற எனக்கு தெரியல,
ஆனா 3 நாள் பிரயாணம் பண்ணிட்டேன். பலி இருக்க முக்கியமான தேவை எதுவும் இல்லை. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய வீட்டில் எல்லாமே சந்திக்கப்படுது, ஆனா முக்கியமானது சந்திக்கப்பட மாட்டேங்குது. I'm telling you, God will provide you. நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா கஞ்ச பிஸ்னாரி மாணி கை தட்டமா நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. கர்த்தருக்கு கொடுக்கிறத தாராளமா ஃப்ரீயா கரங்களை தட்டி, என்னுடைய யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கடைசி வரைக்கும் தேவை சந்திக்கப்படல, கடைசி வரைக்கும் தேவை சந்திக்கப்படவே இல்லை. ஆராதிக்கிறார், பலிகளை செலுத்துறார். ஆல்ரெடி ஈசாக்க ஒருத்தன் கையை உயர்த்தி கொல்ல போறானா, ஆல்ரெடி இருதயத்துல கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம். ஆல்ரெடி இருதயத்துல தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆபிரகாம் பலியிட்டு விட்டார். பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது, அங்க ஒரு ஆட்டை ஆல்ரெடி உனக்காக நான் ப்ரொவைட் பண்ணி வைத்திருக்கிறேன். ஹalleluya. கர்த்தர் அவருடைய ரிச்சஸ்ல abundance blessing கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க கரெக்டான நேரத்துல வரும் பொழுது எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு, போகும்போது எம்டியா போவீங்க, ஆனா வரும்போது பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய கருத்துல கொடுப்பார். சத்தமா அவரை பார்த்து ஈரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஈரே. அந்த இடத்துல ஆபிரகாம் பேர் வைக்கிறார். நான் இதுவரைக்கும் இப்பேற்பட்ட கர்த்தரை நான் உணர்ந்ததே இல்லை. இன்னைக்கு ஒரு புதிய நாமத்தை நான் வைக்கிறேன்னு சொல்லி, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அந்த கடன் எப்படி தேவைப்படும், யெகோவா ஈரே இருக்கிறார். அந்த காரியம் எப்படி தேவைப்படும், யெகோவா ஈரே இருக்கிறார். அந்த பிரச்சனை எப்படி எனக்கு சாதகமாக மாறும், யெகோவா ஈரே இருக்கிறார். என் கையில எல்லாமே இருக்கு, முக்கியமான தேவைகள் இல்ல, யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். உன்னுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். ஹalleluya. 2 மீன் 5 அப்பம், ஒண்ணுமே புரியல. இது ஏன் கர்த்தர் சொல்றாருன்னு தெரியல. அங்க ஒரு பெரிய பண பிரச்சனை வருகிறது. பிலிப்பு வந்து சொல்லுகிறார், 300 டினாரி இருந்தாலும் பத்தாது. இப்போ நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்து குடும்பத்துக்கிட்டையும் ஒரு 50 ரூபா வாங்குங்க, பிரெட் வாங்குங்கன்னு சொல்லுவோம். ஆனா இயேசு கிறிஸ்து யெகோவா ஈரே அவரை பார்த்து 2 மீனுக்காக சந்தோஷப்பட்டார், 5 அப்பத்துக்காக. இதுக்கு நான் சந்தோஷப்படுகிறேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணல, நான் குறை சொல்லல, இதை நான் உங்களிடத்துல கொண்டு வருகிறேன். யெகோவா ஈரே மல்டிப்ளை பண்ணினார். ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி யெகோவா ஈரே இருப்பதால 6 மாதமும் கர்த்தரை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. துதியுமக்கே, ஹalleluya. துதியுமக்கே. ஓ ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. துதியுமக்கே. ஓ ஹalleluya. துதியுமக்கே. என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். ஹalleluya. துதியுமக்கே. முடிவு பரியந்தம் உன்னை நடத்த வல்லவர். துதியுமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி, அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சீரிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவனை சாதிகள் மத்தியிலே உயர்த்தி குப்பிலே. ஹalleluya. ஹalleluya. உமக்கு ஆராதனை. ஹalleluya.
கேட்டா மீன கேட்டா பாம்பு கொடுப்பானா, முட்டைய கேட்டா தேனை கொடுப்பானா. தலைக்கு மேல கை தட்டு. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இன்மைக்கும் மறுமைக்கும் பரமன் தகப்பன் நீதானா. இன்மைக்கும் மறுமைக்கும் பரமன் தகப்பன். தலைக்கு மேல ஓயாம ஓயாமல் ஓயாத கணம் நிறைந்த என் தேவனை தொழில வந்தோம். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கணமும் நிறைந்த என் தேவனை தொழுக வந்தோம். ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் குதித்து கொண்டாட்டத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, வெற்றியின் சந்தோஷத்தை எல்லாரும் குதித்து ஹalleluya. இந்த 7வது மாதம் பரிபூர்ணத்தின் மாதம். My God will give me victory. Hallelujah. Oh raka ka ta 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 ma ta. துதி வெற்றி. Hallelujah. Oh rama mama I worship you. I'm not ashamed. நான் வெட்கப்படலப்பா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். Hallelujah. துதி உமக்கே. Oh hallelujah. நல்ல கரங்களை தட்டி வெற்றியின் சத்தத்தை, எக்காலத்தின் சத்தத்தை பெராக்காவுல கூட வைத்த என்னுடைய தெய்வம், இன்று காணும் எகிப்தியர்களே, இனி என்னுடைய கண்கள் பார்க்கிறதில்ல. என்னுடைய எதிரி வருகிறத பார்த்தேன், ஆனா 7 வழியா ஓடுகிறதை நான் பார்த்தேன். ஓ ராமா மாமா மானா காஞ்சு ஹalleluya. துதி உமக்கே. 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya. துதி உமக்கே. ஓஹோ ஹalleluya. துதி உமக்கே. ரபாபா ஷட்டனா. ஹalleluya. துதி உமக்கே. Thank you Holy Spirit. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள துதித்து ஆடின பொழுது, ஜெபித்த பொழுது அவருடைய சிறைச்சாலைகள் கண்டு விழுந்தது. டோர்ஸ் ஓபன் பண்ணுங்க. Stand to our feet as we read Hebrews chapter 12 verse 1 and 2. நாம் எழுந்து நின்று எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 2 3 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். Amen. Please be seated. Fix your eyes on God. நம்முடைய கண்களை தேவனையே நோக்கி பார்ப்போம். Keep your eyes on God. நம்முடைய கண்களை தேவனையே நோக்கி கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருப்போம். Here the Bible says there is a great cloud of witnesses that is coming and pressing you. இங்கே ஒரு மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது என்று வாசிக்கிறோம். And it clings you so closely. அது நம்மை மிகவும் நெருக்கி கொண்டிருக்கிறது. But you fix your eyes on God. ஆனால் நாம் இயேசுவையே நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். This world is full of darkness. இந்த உலகம் அந்தகாரத்தினால் நிரம்பி இருக்கிறது. Every day you hear a tragedy news that you cannot even bear it and understand it. ஒவ்வொரு நாளும் மிகவும் மோசமான செய்திகள், நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத செய்திகளை நாம் கேட்கிறோம். Here God says keep it aside. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அதையெல்லாம் ஓரமா வச்சிடுங்க. And run with endurance. பொறுமையோடு ஓடுங்க. Fix your eyes on God. இயேசுவையே நோக்கி பாருங்க. There is a goal that God has kept for you. நமக்கென்று ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Your goal is different from your neighbor's goal. நம்முடைய நோக்கம், நமக்கு தேவன் கொடுத்த நோக்கம் மற்றவர்களுக்கு கொடுத்தது போல இல்ல. Your calling is different from the other's calling. நமக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு மற்றவருடைய அழைப்பை போல அல்ல. Run with endurance. நான் பொறுமையோடு ஓட வேண்டும். Do not stop for any reason. எந்த காரணத்திற்காகவும் நாம நிக்க கூடாது. Do not slow down your race. நம்ம ஓட்டத்தை, நம்ம வேகத்தை குறைக்க கூடாது. The Bible says run with endurance. பொறுமையோடு ஓடு. Fix your eyes on God. நம்ம இயேசுவையே நோக்கி பாரு. Because what God has kept for you other side
is precious and beautiful that you cannot even compare for what you have left behind. நாம் இதுவரைக்கும் எதையெல்லாம் விட்டுட்டு வந்தோமோ அதை எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் மேலான ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். You cannot run if you carry burden on you. நம்ம மேல் பாரங்கள் இருந்தால் நம்மால வேகமா ஓட முடியாது. But here God says run. இங்கே ஆண்டவர் ஆனா சொல்கிறார் ஓடு. But keep your burden aside. அந்த பாரங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு ஓடு. There is a lot of burden on your shoulder that you are carrying. நம்முடைய தோள்களிலே பல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். There is a lot of burden that you are carrying on your heart. நம்முடைய இருதயத்திலே பல பாரங்கள் சூழ்ந்திருக்கிறது. There is a lot of burden that you are carrying on your head. நம்முடைய தலையிலே பல பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறோம். God is telling you keep it aside. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அதை எல்லாம் ஒதுக்கி வைங்க. Just relax. நிதானமாய் இருங்க. And run with endurance. பொறுமையோடு ஓடுங்க. You cannot run with your burden. நம்முடைய பாரங்களோடு நம்மால ஓட முடியாது. You want to pray but you cannot pray because there is a lot of burden on you. நாம ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஜெபிக்க முடியல ஏனா பல பாரங்கள் சூழ்ந்திருக்கு. You want to worship God but you cannot worship because there is a lot of burden on you. நாம ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஆராதிக்க முடியல ஏனா பாரங்கள். Keep it aside. அதெல்லாம் ஓரமா வெச்சிரு. And run with endurance. நாம் பொறுமையோடு ஓடிட்டே இருப்போம். When you run, ஓடும்போது God will finish your race. ஆண்டவர் அந்த ஓட்டத்தை முடிப்பார். The Bible says it is God who started a good work in you. ஏனென்றால் ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியை தொடங்கினார். It is not you. அது நாம அல்ல. What you have started, you will finish it very soon. ஒருவேளை நாமளாவது தொடங்கி இருந்தா நம்ம வேகமா முடிச்சிடுவோம். But if God started it, ஒருவேளை ஆண்டவர் தொடங்கி இருந்தா you cannot finish God's race. நாமனால அந்த ஓட்டத்தை முடிக்க முடியாது. He will definitely finish at his right time. அவருடைய காலத்தில் அவராக தான் அந்த ஓட்டத்தை முடிப்பார். Touch your neighbor and tell them it is God's race. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இது தேவனுடைய பந்தயம். It is God's race. இது தேவன் நமக்காக வைத்த பந்தயம். This is not you are running but is God is running along with you. இது நாம மாத்திரம் ஓடிட்டு இருக்கல ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து ஓடுகிறார். In other words, God is carrying you and he is running. இன்னொரு வகையில சொல்ல போனா ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து கொண்டு ஓடுகிறார். Whatever that God has started in your life, he is faithful to bring it to completion. எதையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தொடங்கினாரோ அவர் அதையெல்லாம் முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். He is the God of beginning. அவர் தொடக்கத்தின் தேவன். He is the God of end. அவர்தான் முடிவின் தேவன். Also he is the God of middle. இடைப்பட்ட சூழலிலும் அவர்தான் தேவனாய் இருக்கிறார். Now you are in the middle, maybe confused, you don't know where to go. ஒருவேளை இப்பொழுது அந்த இடைப்பட்ட சூழலில நம்ம எங்க போகணும்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கலாம். Carrying so much of burden. ஒருவேளை பல பாரங்களை சுமந்துட்டு இருக்கலாம். Family problems, குடும்பத்து பிரச்சனைகள், financial problems, பொருளாதார பிரச்சனைகள், issues in your job, நம்முடைய வேலையில பிரச்சனைகள். But God, he tells you today, calm down, relax, keep it aside and run your race. ஆண்டவர் சொல்கிறார் எல்லாத்தையும் நிதானமா பொறுமையா வெச்சிட்டு நம்ம இந்த ஓட்டத்தை ஓடணும்னு சொல்றார். If you see the running race, there are a lot of lanes would be there. இந்த ஓட்ட பந்தயத்துல பல வழி தடங்கள் இருக்கும். And there are a lot of competitors that would run along with you. நம்மோடு போட்டியிடுகிறவர்களும் பலர் இருப்பாங்க. If you shift your focus on other competitors, you cannot run. அந்த ஓட்ட பந்தயத்துல நம்ம மற்றவர்களை ஒருவேளை பார்த்தோம்னா நம்மனால ஓட முடியாது. If you think this guy he has a better shoe than me, he can run far than me. ஒருவேளை நாம மற்றவர்களை பார்த்து அவனுடைய காலனி நல்லா இருக்கு அதை பார்த்தோம்னா நம்மனால ஓட முடியாது. If you think he has a better height so that he can run far. ஒருவேளை இவன் வளர்ந்து உயரமா இருக்கானே அவன் நல்லா ஓடுவானோன்னு நினைச்சா நம்மனால ஓட முடியாது. You cannot run somebody's race. நாம மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓட முடியாது. God has kept a certain lane for you. ஆண்டவர் நமக்கென்று ஒரு தடத்தை வைத்திருக்கிறார். And that lane is very free because only you can run in that lane. அந்த தடம் விசாலமாய் இருக்கிறது அதுல நாம மாத்திரம் தான் ஓட முடியும். You focus on your goal. நாம் நம்முடைய நோக்கத்தை பார்த்து You focus on what God has kept for you. நமக்கென்று ஆண்டவர் வைத்ததை பார்த்து ஓடணும். And you run as you focused on God. நாம் ஆண்டவரையே பார்த்து கொண்டு ஓடணும். When you do so, you will finish it. அப்படி போகும்போது அந்த ஓட்டத்தை நாம் ஜெயமாய் முடிக்க முடியும். People of God, this generation is very much spoiled. இந்த சந்ததி ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல சிக்கி இருக்காங்க. Since the internet has become very powerful, இந்த இணையதளம் எல்லாருக்கும் கிடைக்கும்பனமாய் இருக்கிறதுனால they all focused on phone. எப்பொழுதும் அந்த மொபைல் போன்லயே இருக்காங்க. All the eyes are on the phone. எல்லாருடைய கண்களும் அந்த போன்லயே இருக்கு. Their husband and wife, they couldn't able to communicate with each other properly because their eyes are on the phone. கணவன் மனைவியும் வீட்டில சரியாய் பேசிக்கொள்ள முடியல ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க போனை பார்த்துட்டு இருக்காங்க. Where is your eyes today? உங்களுடைய கண்கள் எங்கே? What are you looking at? எதை பார்த்துட்டு இருக்கீங்க? What are you gazing at?
எதை நோக்கிட்டு இருக்கீங்க? Because what you see, you become like that. நீங்க எதை பார்க்கறீங்களோ அது போல The மாறிடுவீங்க. Bible says eyes is the windows to the body, it's the light to the body. உங்கள் கண்கள் தான் உங்களுடைய சரீரத்திற்கு ஒரு வெளிச்சமாய் ஒரு விண்டோ போல இருக்கிறது. The way you see is bad, the whole body is bad. நீங்க எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் உங்களுடைய சரீரமும் மாறும். If you see evil, your body is evil. Automatically you manifest evil. பொல்லாத காரியங்களை பார்த்தோம்னா நம்முடைய சரீரமும் பொல்லாத காரியங்களை செய்யும். Today this generation is so much spoiled. Even all the children 24/7 they are on the phone. இப்பொழுது இந்த சந்ததியில குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பல மணி நேரம் இந்த போன்ல நேரத்தை செலவிடுறாங்க. People of God, it's all about what you choose to see. நாம் எதை தெரிவு செய்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கு. Children, they don't communicate with their parents because their eyes they have set on the phone to the world. பிள்ளைகள் பெற்றோரோடு சரியா நேரம் செலவழிக்கல, ஏன்னா அவர்கள் போனிலேயே நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்காங்க. Because their mind is on the phone. அவர்களுடைய சிந்தை எல்லாம் அந்த போன்ல இருக்கு. The phone is nothing but it's a world. அந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு உலக பிரகாரமான விஷயம். It's a flesh. அது மாம்சீகத்தினுடைய விஷயம். Drift you away from the God's plan. அது சில நேரம் தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்மை பிரித்து எடுத்து It's விடும். drift you away from your focus. நம்முடைய கவனத்தை எல்லாம் மாற்றிடும். When your eyes are open to the worldly things, நம்முடைய கண்கள் இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது without your knowledge that installs in your mind, நமக்கே தெரியாம அது நம்முடைய சிந்தையில பதிஞ்சிடும், and it manifests in your body. அது நம்முடைய சரீரத்தின் வழியாய் செயல்படும். Devil, he corrupts your mind because you are open to all the evil things that is in the world. பிசாசானவன் நம்ம இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது அதன் மூலமாய் நம்முடைய சிந்தைகளை அவன் சிதைப்பான். But here God says, fix your eyes on me. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்மேல் நோக்கமாயிரு. Unless until you fix your eyes on me, you cannot run this race. என்மேல் என்னை நோக்கி நீ பார்க்காவிட்டால் இந்த ஓட்டத்தை ஓட முடியாது என்கிறார். If you don't fix your mind on me, you will be easily drifted away from because of these worldly things. இந்த சிந்தை இந்த தேவனை நோக்கி பார்க்காவிட்டால் இந்த உலகத்திலே நாம் திசை திருப்பப்படுவோம். This flesh will drift you away. இந்த மாம்சீகம் நம்மை தேவனை விட்டு பிரித்து எடுத்து The விடும். phone that you watch will drift you away from God's purpose. இந்த மொபைல் போன்ல நாம் தொடர்ந்து இருக்கும் பொழுது அது தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்மை விலக்கி விடலாம். Choose what you see. நாம் எதை பார்க்கணும்னு Be சரியா careful தெரிவு what you செய்யணும். listen. எதை கேட்கிறோம் என்கிறதுல கவனமா Be இருக்கணும். careful to run your lane. நம்ம ஓட்டத்துல ஓடுகிறோமா, நம்முடைய தடத்துல ஓடுகிறோமா என்று நம்ம கவனமா Because இருக்கணும். this is a precious life that God has given you. இந்த ஒரு வாழ்க்கை தேவன் விலையேற பெற்றதாய் நமக்கு This கொடுத்திருக்கிறார். is a short life, people of God. இது ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை. Devil, he comes to steal, to kill and to destroy. பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் காத்து கொண்டிருக்கிறார். But Jesus, he came to give you life and the life in abundance. ஆண்டவர் ஆனா நித்தியமாய் விலையேற பெற்ற ஒரு வாழ்க்கையை தர நமக்கு காத்திருக்கிறார். How to win this battle? ஆனால் இந்த போராட்டத்தை நாம் எப்படி How ஜெயிப்பது? you can protect yourself? நம்மை நாம எப்படி காத்துக்கொள்வது? How to overcome the evil? இந்த பொல்லாங்கனை நாம் எப்படி மேற்கொள்வது? How you can overcome your fear? நம்முடைய பயத்தை எப்படி மேற்கொள்வது? In 2 Chronicles chapter 20, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம், here God was teaching Jehoshaphat how to win your battle. இங்கே ஆண்டவர் யோசபாத்தை பார்த்து அவனுடைய யுத்தத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். Jehoshaphat, there is a great battle that you're going to face. யோசபாத், நீ ஒரு பெரிய போரை சந்திக்க போகிறாய். But I'm going to teach you how to win this battle. ஆனால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் எப்படி இந்த போரை ஜெயிப்பது என்று நான் சொல்லிக் கொடுத்து தர The Bible போகிறேன். says 3 enemies that came against the king of Judah, Jehoshaphat. இந்த யோசபாத் யூதாவின் ராஜாவை நோக்கி 3 எதிரிகள் வருகிறார்கள். Can we read that verse, first verse, 2 Chronicles chapter 20 verse first? 2 நாளாகமம் 20:1 வாசிக்கலாம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அமோன் புத்திரரும் அவரோடு அமோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். People of God, 3 enemies, they were surrounded Jehoshaphat. இந்த யோசபாத்தை சுற்றிலும் 3 விதமான எதிரிகள் வருகிறார்கள். Jehoshaphat, he was a man of God. யோசபாத் தேவனுடைய மனுஷன். He was a man filled by the Spirit. தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன். But in this scenario, ஆனால் இந்த சூழல்ல he was so confused. அவன் ரொம்ப குழம்பி போயிருக்கான். He says to God, God, I'm powerless. ஆண்டவரே, நான் பலனற்று இருக்கிறேன். I don't know what to do. நான் என்ன செய்யணும்னு தெரியல. I don't know how to fight this battle. இந்த போரை எப்படி ஜெயிக்கணும்னு தெரியல. I see 3 countries are coming against me. 3 நாடுகள் எனக்கு எதிரா வராங்க. But here I am very weak. ஆனால் நான் பலனற்று போயிருக்கேன். I'm hopeless. எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. I'm broken. நான் உடைஞ்சு போயிருக்கேன். I'm very vulnerable right now. நான் இப்பொழுது என்னை ஈஸியா அவங்க ஜெயிச்சிரலாம். But my eyes are on you, God. ஆனால் என்னுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்குது. Can we read that verse number 12? Everyone, can we read it together?
எங்கள் தேவனே, உங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான். God, I don't know what to do, but I have kept my eyes on you. ஆண்டவரே, எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை, ஆனால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. My eyes are on you, God. எங்கள் கண்கள் உம்மையே பார்த்து கொண்டிருக்கிறது. I'm not focusing my enemies, நான் எதிரிகளை பார்க்கல, but my eyes are on you. எங்கள் கண்கள் உம்மை தான் பார்த்து. I don't see the situation around me, சூழ்நிலைகளை பார்க்கல, but my eyes are on you. என் கண்கள் உம்மையே பார்த்து. They says the great multitude of army came against King Jehoshaphat. இந்த யோசபாத்தை பார்த்த ஒரு பெரிய கூட்டம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. But here Jehoshaphat, he was standing, he kept his eyes on God. ஆனால் யோசபாத் தேவனையே பார்த்து He கொண்டிருக்கிறார். tuned his ear to the word of God. அவருடைய செவிகள் தேவனை நோக்கி இருக்கிறது. His heart was aligned to God's word. அவருடைய இருதயம் தேவனுடைய திட்டத்திற்கு நேராக இருக்கிறது. And God told Jehoshaphat, ஆண்டவர் யோசபாத்தை பார்த்து சொல்கிறார், calm down, நிதானமாயிரு, do not rush it. பொறுமையாயிரு. This battle you must fight it differently. இந்த போரை நீ சற்று வித்தியாசமாய் போரிடணும். This is not a physical battle. இது மாம்சீக போராட்டம் அல்ல, This is a spiritual battle. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். You do not have to take the weapons of this world, இந்த உலகத்தின் ஆயுதங்களை நீ இதுக்கு எடுக்க முடியாது. but you must take the weapon of God. இது தேவனுடைய ஆயுதத்தை எடுக்க வேண்டும். You must fight this battle differently. இந்த போரை வித்தியாசமாய் போரிடணும். Touch your neighbor and tell them this is a spiritual battle. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். This is not a physical இது battle. மாம்சீக போராட்டம் This அல்ல. is not a battle against the flesh and the blood, இது ரத்தத்திற்கும் மாம்சத்திற்கும் எதிரான போராட்டம் but அல்ல. this is a spiritual battle. இது ஆவிக்குரிய போராட்டம். And God said to Jehoshaphat, யோசபாத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், stand firm, Jehoshaphat. யோசபாத் உறுதியாய் நில், Do not fear. பயப்பட வேண்டாம், Do not be dismayed. நீ கலங்க வேண்டாம். I'm going to fight this battle for you. நான் உனக்காக இந்த போரை செய்ய I போறேன். will speak for you. நான் உனக்காக பேச போறேன். My people will see the glory of God that is manifesting in your land. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறதை எல்லோரும் பார்ப்பார்கள். Stand firm. தைரியமாயிரு. This battle is not yours, இந்த போர் உன்னுடையதல்ல, but this battle is mine. இந்த போர் என்னுடையது. But you must stand firm. நீ ஆனா உறுதியா நிற்கணும். Touch your neighbor and tell them, stand firm. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறுதியாய் நிற்போம், Stand firm. உறுதியாய் நிலைத்திருப்போம். Stand firm in the days of uncertainty. நம்முடைய பொல்லாங்கான இந்த நாட்களிலே உறுதியாய் நிலைத்திருப்போம். Stand firm when the enemies comes around you. எதிரிகள் நம்மை நோக்கி வரும்போது உறுதியாய் நிற்போம். Stand firm when the things are not working according to your plan. நம்முடைய நோக்கத்திற்கு நேராய் செயல்கள் நடக்காத போதும் உறுதியாய் நிற்போம். Jehoshaphat, in the midst of chaos, அவருடைய நெருக்கத்தின் மத்தியிலே, in the midst of enemies, எதிரிகளின் மத்தியிலே, in the midst of brokenness, உடைந்து போன சூழலின் in the midst மத்தியிலே, of uncertainty, எந்த ஒரு நிச்சயமற்ற நிலைமையில, God, I don't know what to do, but my eyes are on you. ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும் தெரியல, ஆனால் என் கண்கள் உம்மை நோக்கி. How many people can say like that? எத்தனை பேர்னால சொல்ல முடியும்? God, I don't know how to sort out my loan, but my eyes are on you. என்னுடைய கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல, ஆனா என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கு. I see the enemies are coming around me to steal, to kill and to destroy. எதிரிகள் என்னை நோக்கி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வர்றாங்க. One enemy is coming to steal my finances. ஒருவன் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை திருட வரான். One enemy is coming to steal my health. ஒருவன் என்னுடைய சுகத்தை திருட வரான். One enemy is coming to steal all the things that I have possessed. நான் எதையெல்லாம் சம்பாதிச்சிருக்கணும் அதையெல்லாம் திருடுறதுக்கு இன்னொருத்தன் One வரான். enemy is coming to steal my future, my identity in Christ. என்னுடைய எதிர்காலம் கிறிஸ்துவில் இருக்கிற என்னுடைய அடையாளத்தை திருட வரான். I don't know what to do, ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. but ஆனால் my eyes are on you, God. என்னுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. My eyes are on you. என்னுடைய கண்கள் உம்மையே My பார்க்கிறது. ears are attentive to you. என்னுடைய காதுகள் உமக்கு செவி கொடுத்து I don't கொண்டிருக்கிறது. want to be distracted by the things that is happening around me. என்னை சுற்றிலும் இருக்கிற சூழலால நான் திசை திருப்ப விரும்பவில்லை. I know one thing, the God who is inside me is greater than the enemy that I'm facing. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் சந்திக்கிற எதிரியை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் God, பெரியவர். my eyes are on you. ஆண்டவரே என்னுடைய கண்கள் உம்மையே பார்த்துட்டு இருக்கு. And the Bible says வேதம் சொல்லுகிறது, he led the worship team to go ahead of the army. அந்த போர் ராணுவத்திற்கு முன்பாக ஆராதனை குழுவை அனுப்புகிறார். They didn't take the weapons of this world. இந்த உலகத்தின் ஆயுதங்களை அவர் எடுக்கல. They didn't take the physical weapon. அவர் மாம்சீகத்தின் ஆயுதங்கள் எடுக்கல. The weapon they have taken is worship and praise. அங்கே அவர்கள் எடுத்த ஆயுதம் ஆராதனையும் துதியும். They went and they stood firm.
அவர்கள் போய் உறுதியா நின்னாங்க. They lifted their hands அவர்கள் கைகளை உயர்த்தினாங்க. in the midst of enemies, எதிரிகளின் மத்தியில, in the midst of chaos. போராட்டங்கள் மத்தியில, God, I praise you. ஆண்டவரே நாங்கள் உயர்த்துகிறோம். God, I lift your name. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். Your steadfast love endures forever. உம்முடைய அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கிறது. Your grace endures forever. உம்முடைய கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. Your love endures forever. உம்முடைய நேசம் என்றென்றும் They நிலைத்திருக்கிறது. praise God in the midst of chaos. போராட்டத்தின் மத்தியிலே துதிக்கிறார்கள். They praise God in the midst of all the enemies. எதிரிகளின் மத்தியிலே அவர்கள் துதிக்கிறார்கள். Today I don't know what Ammonites you are facing. நீங்கள் எப்படிப்பட்ட அம்மோனியர்களை Today I சந்தித்திருக்கிறீர்கள் don't know தெரியாது. what Moabites that you are facing. எப்படிப்பட்ட மோவாபியர்களை சந்திக்கிறீர்கள் But in என்று the midst தெரியாது. of chaos, ஆனால் அந்த போராட்டத்தின் in the மத்தியிலே, midst of your brokenness, அந்த உடைந்து போன in the சூழலிலே, midst of your weakness, உங்களுடைய பலவீனத்தின் when மத்தியிலே you lift up your two hands, உங்களுடைய கரங்களை உயர்த்தும் God, போது, I'm taking the weapon of praise and worship. நான் அந்த துதியின் ஆயுதத்தை எடுக்க I'm போகிறேன். taking the weapon of lifting your name above all the names. உம்முடைய நாமத்தை எல்லா நாமத்திற்கு மேலாய் உயர்த்த I know போகிறேன். one thing. எனக்கு ஒரு விஷயம் My தெரியும். eyes are on you. என்னுடைய கண்கள் உம்மையே My பார்க்கிறது. eyes are on you. என்னுடைய கண்கள் உம்மையே My ears பார்க்கிறது. are on you. என்னுடைய காதுகள் My உம்மையே heart is கேட்டுக்கொண்டிருக்கிறது. attentive to you. என்னுடைய இருதயம் உமக்கே நேராய் Fight this இருக்கிறது. battle. எனக்காய் போராடும். Hallelujah. ஹல்லேலூயா. As they were worshiping, அவர்கள் துதிக்கும் போது, as they were praising, அவர்கள் உயர்த்தும் போது, the Bible says வேதம் சொல்லுகிறது, the enemies that came against them, அந்த எதிரிகள் அவரை நோக்கி வருகிறார்கள். God, He brought the spirit of confusion அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு குழப்பத்தின் ஆவியை கொண்டு and they வரார். went against each other அந்த எதிரிகள் அவர்கள் ஒருவர் சண்டை and they போட்டுக்கிறாங்க. killed one another, not even a one left. அதுல ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கல, எல்லாரும் செத்துட்டாங்க. Can we all put a clap offering for the Lord Jesus நாம் Christ? எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை Hallelujah. மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. The Egyptians that you see today, you will not see anymore. இன்று காணும் எகிப்தியரை நீங்கள் இனிமேல் காண மாட்டீர்கள். The enemies that you see today, this coming 6 months, you will never see anymore. இதுவரைக்கும் பார்த்த எந்த எதிரிகளும் இனி வரும் நாட்களில் பார்க்க The போறது. problem that you faced so far, this coming 6 months, you are not going to face that problem anymore. வரும் 6 மாதங்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் கண்ட எந்த பிரச்சனைகளையும் பார்க்க போறது இல்ல. Run with endurance. பொறுமையோடு ஓடுங்க. Stand firm. உறுதியாய் நில்லுங்க. Fix your eyes on God. தேவனையே நோக்கி பார்த்துட்டு. The Bible says in the verse number 22, same chapter, 2 Chronicles verse 20. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, Let us all read that chapter. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அமோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். Hallelujah. Our God is in good and confusing. நம்முடைய தேவன் சில நேரங்கள்ல நன்றாய் குழப்பி விடுவார். Hallelujah. ஹல்லேலூயா. Jehoshaphat, he kept his eyes on God, but God, he confused the enemies. யோசபாத் ஆண்டவரை மாத்திரம் பார்த்துட்டு இருந்த ஆண்டவர் எதிரிகளை எல்லாம் குழப்பி விட்டார். Touch your neighbor and tell them God will confuse them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் எதிரிகளை ஆண்டவர் குழப்பி விடுவார். They meant for evil, but God will turn it around for good. ஒருவேளை அவர்கள் உங்களுக்கு தீமை செய்ய நினைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி விடுவார். You don't know how, but you must keep your eyes on God. அது எப்படி என்று நமக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் மட்டும் நம்பி பார்த்துட்டே இருங்க. The Bible says, fix your eyes on God, run with endurance. ஆண்டவரையே பார்த்துட்டு இருங்க, பொறுமையா ஓடிட்டே இருங்க. Hallelujah. ஹல்லேலூயா. People of God, in Mark chapter 4, மார்க் 4ஆம் அதிகாரத்திலே here God, Jesus, he was inviting the disciples to go to the other side of the sea. இங்கே இயேசு தன்னுடைய சீஷர்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். And they went inside and the boat was sailing on a water. அவர்கள் இயேசுவோடு சேர்ந்து அந்த படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். Jesus was the one who started this race. இயேசு தான் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. Jesus was the one who told the disciples, let's go to the other side. இயேசு தான் இந்த சீஷர்களை அழைத்து கொண்டு போறாரு. But disciples, they thought this journey is going to be very smooth. அவர்கள் ஆனா சீஷர்கள் என்ன நினைச்சாங்க, இந்த பயணம் சுமூகமா இருக்கும்னு நினைச்சாங்க. Because Jesus was on the boat. ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கிறாரு. Suddenly out of blue, this great storm came against them. ஆனால் திடீரென்று ஒரு பெரிய அலை அவர்களுடைய படகை தாக்குது. Great wind was blowing against them. பெருங்காற்று அவர்களை தாக்குது. The waves were tossing around the boat. அந்த அலைகள் அந்த படகை இடித்து தள்ளுது. The Bible says the water was gushing into the boat. வேதம் சொல்லுது அந்த தண்ணீரும் உள்ள வருது. But Jesus was sleeping on the cushion. ஆனால் இயேசு அமைதலாய் படுத்திருக்கிறார். Can we read that verse? Jesus was sleeping on the cushion. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். How
could this be possible? இது எப்படி சாத்தியம்? Naturally, this is impossible, people of God. ஒரு பொதுவாக இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். If I heard even a one sound, I cannot sleep. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. But is there anybody ever been on boat? எத்தனை பேர் படகுல இருந்திருக்கீங்க, போயிருக்கீங்க? The boat is uncomfortable. அந்த படகுல அப்படி சரியா இருக்க முடியாது. But Jesus, he was sleeping on the cushion. ஆனால் இயேசு சுகமாய் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். He didn't let the situation define his calling. அவருடைய அழைப்பை சூழ்நிலைகள் மாற்றுவதற்கு அவர் விடல. The situation was great storm, chaos. அவர் சுற்றிலும் இருந்த சூழல் பெரிய பிரச்சனை, பெரிய புயல். Disciples were perishing, but Jesus was sleeping. இங்க சீஷர்கள் ஆண்டவரே நாங்கள் மரித்து போகிறோம் என்று கத்திட்டு இருக்காங்க, ஆனா இயேசு நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். It was a great storm, the water was splashing into the boat, but Jesus was sleeping. இந்த பெரிய புயல்ல தண்ணி எல்லாம் படகுக்குள்ள வருது, ஆனால் இயேசு நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். This is impossible. அது சாத்தியமற்ற ஒன்று. As I was reading this, as I was meditating, God revealed something significant in my mind. இதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினார். People of God, of course the water would have splashed on the face of Jesus. ஒருவேளை அந்த தண்ணீர் இயேசுடைய முகத்திலே கூட பட்டிருக்கலாம். But he was still sleeping. ஆனாலும் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். How? எப்படி? Because Jesus was physically absent. அவர் ஒருவேளை மாம்சீகத்தில் அங்கே இருக்காம இருக்கலாம். But his mind, heart, spirit was connected to Father. He was communicating with God. அவருடைய His Father. ஆவி, ஆத்துமா, சிந்தை எல்லாமே பிதாவோடு இணைந்து இருக்கிறது. That's why he never let the situation to affect him. அதனால தான் அந்த சூழ்நிலைகளை அவர் பாதிக்காத He வண்ணம் could able to sleep even in the midst of storm. அந்த போராட்டத்தின் மத்தியிலும் அவரால் நல்லா தூங்க The முடிஞ்சது. disciples were shaking, but he remained unshakable. அவருடைய சீஷர்கள் பயந்து நடுங்கிட்டு இருந்தாங்க, ஆனா அவர் உறுதியா இருந்தார். Because he knows he is in control of the situation. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் அந்த சூழ்நிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். Jesus, he woke up and he said, "Oh, you little faith." இயேசு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே He rebuked the storm. என்று சொல்லிட்டு அவர் அந்த காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். And there was a great calm. உடனே ஒரு அமைதி. And I'm telling you, after a storm, there is a calm in your life. புயலுக்கு மத்தியிலே ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையில வர. After a battle, there is a victory in your life. ஒரு போருக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகிறது. The Bible says when Jehoshaphat, when he fought the battle, the next place God brought them to Beraka. யோசபாத் அந்த போரை முடித்த உடனே அவன் பெராக்கா என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறான். People gathered in the place of Beraka. அந்த பெராக்காவிலே ஜனங்கள் கூடுகிறார்கள். They started to praise God. அவர்கள் தேவனை They துதிக்கிறாங்க. started to celebrate the goodness of God. தேவனுடைய நன்மையை அவர்கள் துதிக்கிறாங்க. Hallelujah. ஹல்லேலூயா. And I'm telling you, God is preparing a place of Beraka in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெராக்காவை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Now you are in battlefield. நீங்கள் ஒரு போர் ஆயுதத்திலே போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். After this, இதற்கு அப்புறமா you will stand in the place of Beraka. அந்த பெராக்காவிலே நிற்க You போறீங்க. will testify the goodness of God in the land of living. அந்த நீங்கள் ஜீவனுள்ள தேசத்திலே தேவனை துதிக்க You will போறீங்க. shout with praise. நீங்கள் துதிக்க You போறீங்க. will rejoice with shout. நீங்கள் மகிமைப்படுத்த You will போறீங்க. leap with joy. நீங்கள் சந்தோஷத்திலே And துள்ளி you will குதிக்க போறீங்க. testify the goodness of God. தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நீங்கள் சொல்ல போறீங்க. Hallelujah. ஹல்லேலூயா. Fix your eyes on God. தேவனையே நோக்கி பார்த்துட்டு Do not be drifted away. நீங்கள் எந்த காரியத்திலும் கவனச்சிதறல் இருக்க வேண்டாம். People of God, tune your ear to God's voice. உங்களுடைய செவிகளை தேவன் சொல்வதை கேட்பதற்கு ஆயத்தப்படுத்துங்க. 1 Samuel chapter 17 verse 45 and 46. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். David was a small shepherd boy. அங்க அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். Hallelujah. Carry the spirit of heaven in you. பரலோகத்தின் ஆவியை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சுமந்துட்டு போகணும். People of God, this little boy David, he stood before giant Goliath. இந்த சின்ன தாவீது பெரிய அந்த ராட்சசனான கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான். No one invited David to fight the battle. தாவீதை யாரும் நீ வந்து போரிடணும்னு கூப்பிடல. He himself invited. தாவீது தானாக வர்றான். He himself promoted him. தானாக வந்து சண்டை போடணும்னு சொல்றான். King Saul, I know when I was tendering my flock, I kept my flock away from lion and bear. சவுல் ராஜா கிட்ட போய் சொல்றான், நான் ஒரு சிங்கத்தையும் ஒரு கரடியையும் நான் மேற்கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். He was promoting himself.
என்னால முடியும் I can face this Goliath. இந்த ராட்சசனை சந்திக்க என்னால முடியும். People of God, naturally this is impossible. இது இயற்கையாய் சாத்தியமற்ற ஒன்று. But supernaturally this is possible. ஆனா அசாத்தியமான ஒரு காரியம் இது தேவனால செய்யக்கூடிய ஒரு காரியம். Touch your neighbor and tell them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Naturally God will close all the doors. ஒருவேளை நாம பார்ப்பதற்கு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கலாம். But supernaturally God will open the doors. ஆனால் அற்புத விதமாக அந்த கதவுகளை கர்த்தர் திறப்பார். Naturally it is impossible. நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்மளால நம்ப முடியாது. But supernatural doors will be open in your life. ஆனால் அசாத்தியமான அற்புத விதமான கதவுகளை கர்த்தர் திறப்பார். The way David he fought this battle was very unique. தாவீது இந்த போரை செய்தது மிகவும் வித்தியாசமானது. Because he knew this battle is not physical battle, this is a spiritual battle. அவனுக்கு தெரியும் இது மாம்சீக போராட்டம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். And before even he fought the battle, he declared his victory. அந்த போரை செய்வதற்கு முன்பாகவே தன்னுடைய வெற்றியை அறிவிக்கிறான். He acted like as if he's already won. அந்த போரை ஏற்கனவே ஜெயித்தது போல அவன் நின்னு சொல்றான். He behaved like as if he already won the battle. அந்த போர்ல ஏற்கனவே ஜெயிச்சது போல நின்று கொண்டு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கான். He didn't fight it. அந்த போரை அவன் மேற்கொள்ளல. But he knew he's going to get victory. ஆனால் அவன் மேற்கொள்வான்னு அவனுக்கு தெரியும். That's why he said, Goliath, you are coming against me with javelin, spear and sword. அதனால தான் சொல்றான், நீ ஈட்டியோடையும் கத்தியோடையும் நீ நோக்கி வர்ற. But I am coming against you in the name of the living God of Israel. நான் ஜீவனுள்ள இஸ்ரவேலின் தேவனை கொண்டு நான் உனக்கு முன்பாய் வர்றேன்னு சொல்றான். Today these people will know there is a God in Israel. இப்பொழுது இந்த நாளிலே இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று அறிவார்கள். And God will give you in my hand. உன்னை என்னுடைய கையில கொடுப்பார் என்று. And I will give your flesh to the birds of the air. உன்னுடைய மாம்சத்தை அந்த பட்சிகளுக்கு நான் கொடுப்பேன். And your bones to the beast of the field. உன்னுடைய எலும்புகளை அந்த விலங்குகளுக்கு கொடுப்பேன் என்கிறார். Because God has trained me. என்னோட ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். God has trained me. ஆண்டவர் என்னை உருவாக்குகிறார். That's why David says, God has trained my hands for war and my fingers for battle. என்னுடைய போருக்காக ஆண்டவர் என்னுடைய கரங்களை பழக்குவிக்கிறார் என்கிறார். Touch your neighbor and tell them God is preparing you for the battle. ஆண்டவர் போருக்காக உங்களை பழக்குவிக்கிக் கொண்டிருக்கிறார். Touch your neighbor and tell them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Put on the whole armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். This is not a physical battle. இது ஒரு மாம்சீக போராட்டம் அல்ல. But it's a spiritual battle. இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். Maybe you feel yourself stuck in the middle. ஒருவேளை நாம் இடையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கலாம். Maybe you are surrounded by Goliaths. கோலியாத்தை போன்ற பல போராட்டங்கள் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். Maybe you are surrounded by full of enemies around you. உங்களை சுற்றிலும் பல எதிரிகள் இருக்கலாம். But I am telling you, God will give you victory. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். God will fight this battle. ஆண்டவர் உங்களுக்காய் போராடுவார். Hallelujah. Hallelujah. Naturally it is impossible, but supernaturally this is possible. இயற்கையாய் இது முடியாது, ஆனால் அசாத்தியமாய் தேவனால் செய்ய முடியும். Ephesians chapter 6 verse 12 and 13 it says, எபேசியர் 6:12-13 withstand in the days of evil. நாம் பொல்லாங்கான காலத்திலே இருக்கிறோம். God doesn't say you will never face the evil days. ஆண்டவர் நீங்க பொல்லாதான காரியங்களை நாட்களை சந்திப்பீங்கன்னு சொல்லல. But here the verse 13 it says there will be a evil days in your life. ஆனால் இங்க தீங்கு நாள் என்பது இருக்கும் என்பதாய் 13ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Be a days of darkness in your life. இருளான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்பதை பார்க்கிறோம். There will be a days when the people come against you. உங்களுக்கு எதிராய் ஜனங்கள் வருகிற நாட்கள் இருக்கும். But stand firm. ஆனாலும் நீங்கள் உறுதியாய். That's what he said, our fight is not against the flesh and the blood. அதனால தான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல என்று சொல்கிறார். Touch your neighbor and tell them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Don't fight with your family. ஒரு குடும்பத்தோடு சண்டை போட வேண்டாம். Don't fight with the bank. உங்களுடைய பேங்க்குக்காரங்களோட சண்டை போட வேண்டாம். Don't fight with your cousin. உங்களுடைய உறவினர்களோட சண்டை போட வேண்டாம். Don't fight with your children. உங்களுடைய பிள்ளைகளோட சண்டை போட வேண்டாம். Because this fight is not flesh and blood. ஏனால் இந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. This fight is against the spirit of the cosmic powers of this world. இது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகாரத்தில் இருக்கிற லோகாதிபதிகளோடும். Stand firm. உறுதியாய் நிற்போம். Put on the whole armor of God. முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். Let your ears be attentive to God's voice. தேவனுடைய சத்தத்திற்கு நேராய் நாம் செவிசாய்ப்போம். Whose voice that you are listening to? இந்த நாட்கள்ல யாருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம்? Whose report do you believe? நீங்க யாருடைய அறிக்கையை நம்பிட்டு இருக்கீங்க? Do you believe the report of doctors? டாக்டர் கொடுக்கிற அறிக்கையை நம்புறீங்களா? Do you believe the noises that is coming around you? உங்களை சுற்றிலும் இருக்கிற சத்தத்தை கேக்குறீங்களா? All the storms and the noises that keeps telling you you cannot do it, you cannot finish it, you will get stuck.
உங்களை சுற்றிலும் இருக்கிற அந்த சத்தங்கள் நீ உன்னால முடியாது, இதுக்கு மேல நீ எதுவும் செய்ய முடியாது, நீ Look at you, nobody is சிக்கிட்டு standing இருக்கேன்னு on your side. ஆனா சுத்தி பாருங்க, உங்க யாரும் உங்க பக்கத்துல இல்ல. But David, he knew God who is inside of him is greater than the Goliath that he is facing. ஆனால் தாவீதுக்கு தெரியும், தனக்குள்ள இருக்கிற தேவன் கோலியாத்தை காட்டிலும் பெரியவர். God will calm all the storms. ஆண்டவர் எல்லா புயல்களையும் அடக்குவார். God will win all your battles. எல்லா யுத்தங்களையும் ஜெயிப்பார். You will finish greatly. நீங்கள் ஜெயம் கொண்டு வர God didn't bring you this far to leave you. ஆண்டவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். Whatever that God has promised in your life, எதெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தமாய் God கொடுத்தார், is faithful to bring it to completion. அது எல்லாம் நிச்சயமாய் நிறைவேற்றும். Put on the whole armor of God. முழு சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள். Helmet of salvation. இரட்சணியம் என்னும் தலைச்சீர. Breastplate of righteousness. நீதி என்னும் மார்க்கவசம். Belt of truth. சத்தியம் என்னும் கச்சை. Shoes of peace. சமாதானத்தின் பாதரட்சை. Sword of spirit. வேத வசனம் என்னும் வாள். Shield of faith. விசுவாசம் என்னும் கேடகம். You know, among all the weapons, one is very, very important. இந்த சர்வாயுத வர்க்கத்திலே ஒரு ஆயுதம் மிகவும் முக்கியமானது. The helmet of salvation. இரட்சணியம் என்னும் You தலைச்சீர. can live without your hand. ஒருவேளை கை இல்லாம வாழ You முடியும், can live without your leg. கால் இல்லாம கூட வாழ்ந்துடலாம், But you cannot live without your head. ஆனா தலை இல்லாம வாழ முடியும். Devil, he comes and attacks your mind. பிசாசானவன் அந்த சிந்தையை தான் தாக்குறான். Devil, he comes and attacks your eyes. நம்முடைய கண்களை தான் அவன் தாக்குறான். He drifts your focus to see all the storms around you. அவன் நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு நேரா நம்மை திசை திருப்புறான். There is a lot of noises that keeps telling you you cannot do this. நம்மை சுற்றிலும் பல சத்தங்கள் இதெல்லாம் உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கு. David, brother, he said, you cannot win this battle, David. தாவீதுடைய சகோதரர்கள் சொன்னாங்க, உன்னால ஜெயிக்க முடியாது தம்பி. Saul, he said, you cannot win this battle. Who is going to stand on? He said, you are standing alone. சவுலும் சொல்றான், நீ தனியா இருக்க, எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்? You are not even trained for this. இதற்காக நீ You பழக்குவிக்கப்படவில்லை. don't have enough experience. உனக்கு அனுபவம் இல்ல. But David, he knew, my God, he will win this battle. ஆனால் தாவீதுக்கு தெரியும், ஆண்டவர் இதை ஜெயிப்பார். Because when I was alone in the field, நான் தனிமையா இருந்தபோது God, he trains my fingers for battle. ஆண்டவர் என்னுடைய கரங்களை யுத்தத்திற்கு He பழக்குவித்தார். trains my hand for battle. போருக்கென்று என்னை பழக்குவித்தார். I know he will fight this battle. ஆண்டவர் எனக்காய் போராடுவார். Because I'm standing in the name of the living God of Israel. நான் இஸ்ரவேலின் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தின் முன்பாக நிற்கிறேன். Who do you focus on? இப்பொழுது யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? What do you listen to? எதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? Whose voice that is ringing in your ears? யாருடைய சத்தம் உங்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கு? Let your eyes be fixed on God. தேவனையே பார்த்துட்டு இருப்போம். As David, he had a spiritual hand. தாவீதுக்கு ஒரு ஆவிக்குரிய கரம் இருந்தது. He did not have a physical hand. அவன் மாம்சத்தின் கரத்தை நம்பல. But he had a spiritual hand. அவன் அந்த ஆவிக்குரிய கரத்தை He did not have a physical eyes. அவன் அந்த மாம்சீக கண்கள்ல பார்க்கல. But he had a spiritual eyes. அவனுக்கு ஒரு ஆவிக்குரிய கண்கள் இருந்தது. He had ears of spiritual. அந்த ஆவிக்குரிய செவிகள் இருந்தது. He never ever let the situation define him. அந்த சூழ்நிலைகள் அவனுடைய வாழ்க்கையை மாற்ற He never let the circumstances affect his calling. அவனுடைய அழைப்பை சூழ்நிலைகள் மாற்ற அவன் விடல. He stood firm. அவன் உறுதியா இருந்தான். And he became king. அவன் ராஜாவா மாறினான். Stand firm. உறுதியாய் நிற்போம். And God will fulfill whatever that God has ordained in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். Can we all give a clap offering to God? உற்சாகமாக கரங்களை தட்டுவோமா? Hallelujah. Touch your neighbor and tell them you will win. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெயம் பெற போகிறீர்கள். You will not get stuck. நீங்கள் சிக்கிக்கொள்ள போறதில்லை. If God says you will go to other side, surely he will take you to the other side. ஆண்டவர் ஒருவேளை உங்களை அப்புறத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னாரானால் நிச்சயம் கொண்டு போவார். Your celebration will be greater than your struggle. நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களை காட்டிலும் உங்களுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும். Your laughter will be greater than your mourning. நீங்கள் அழுததை காட்டிலும் உங்களுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கும். God will remove all your shame and he will replace with the double portion blessings. எல்லா வெட்கத்தையும் எடுத்து இரட்டத்தனையான பதிலை சந்தோஷத்தை கர்த்தர் தர போகிறார். Hallelujah. Hallelujah. Let us all stand to our feet. எல்லோரும் எழுந்து நிற்போம். And I want you to lift up your both hands. இரு கரங்களை உயர்த்தி. I don't know what enemies you are facing this morning. நீங்க எப்படிப்பட்ட பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னு தெரியல. You are in the middle of this year 2025. இந்த 2025 இன் இடையில இருக்கிறோம். God, I am in the middle of this year. ஆண்டவரே, நான் இந்த வருடத்தின் இடையில இருக்கிறேன். I don't know what next month holds for me. அடுத்த மாதம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. But my eyes are on you, God. என்னுடைய கண்கள் உம்மையே பார்த்து I don't கொண்டிருக்கிறது. know how to sort out this situation. இந்த சூழ்நிலையில் எப்படி நான் சாதகமாக்கணும்னு தெரியல. But I'm going to lay it aside. I'm going to fix my eyes on you. ஆனா எல்லாவற்றையும் விட்டுட்டு என்னுடைய கண்களை உம்மையே நான் பார்த்து I'm going to கொண்டிருக்கிறேன். run this race with endurance. நான் இந்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட போறேன். Fix your eyes on God. நம்முடைய
நம்முடைய கண்களை அவரே நோக்கி Fix your eyes on God. அவரே நோக்கி பாரு. David, he says, God, I don't turn right, I don't turn left. தாவீது சொல்கிறான், நான் வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப மாட்டேன். I don't believe in chariots or horses. நான் எந்த குதிரையிலும் அந்த ரதத்திலும் நம்பவில்லை. But my eyes are on you. என்னுடைய கண்கள் எல்லாம் உம்மையே பார்த்து My help comes from you. என்னுடைய உதவி கண்மலையிலிருந்து வருகிறது. My joy comes from you. என்னுடைய மகிழ்ச்சி உம்மிடத்திலிருந்து My வருகிறது. testimony comes from you. என்னுடைய சாட்சி உம்மிடத்திலிருந்து My வருகிறது. finances comes from you. என்னுடைய பொருளாதாரம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. Lift up your both hands இரு கரங்களையும் உயர்த்தி and fix your eyes on God. தேவனையே நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் பேசி, அநேக காரியங்கள்ல என்னுடைய கண்கள் என்னுடைய எதிரிகளை பார்த்து விட்டது. God, sorry that I have focused on my enemies. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மிடத்திலிருந்து எங்களுடைய கண்கள் அநேக காரியங்கள் எங்களுடைய கண்களை பார்க்கிறது. எது கண்ணு பார்க்குதோ அது சரீரம் அழகாக வேலை செய்யும். ஆண்டவரே, மாம்சத்தை பிரியப்படுத்த பார்க்கிறதை வாங்க இதுவரைக்கும் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு உம்முடைய வார்த்தை அழிகிற காரியங்களுக்கு அல்ல, அழியாத பங்கை கர்த்தர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். உங்களுடைய கொண்டாட்டத்தின் சத்தம் அழுகையின் சத்தத்தை விட பெரிதாக இருக்கும். Your celebration will be greater than your mourning, your tears. ஒருவேளை அமைதியாக நீங்க யுத்தம் செய்து கொண்டிருக்கலாம். வெளியே நல்லா இருக்கிறது போல இருக்கும், ஆனா அமைதியாக நீங்க காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் வெளியரங்கமாக பதில் கொடுப்பார், வெளியரங்கமாக வெற்றியை கொடுப்பார். உங்க மேல ஒரு பெரிய அனாயிண்டிங் இருக்குங்க. உங்க மேல ஒரு பெரிய சிரசு கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தாவீது, கோலியாத் சொல்றதை கேட்காத, சவுல் சொல்றதை கேட்காத, சகோதரர் சொல்றத கேட்காத. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் கோலியாத்தை விட பெரியவர். நான் உன்னை ஜெயம் பெற இந்த ஒரு ஃபீல்டுக்கு உன்னை அழைத்திருக்கிறேன். நீ இடத்துல நிற்பது ஒரு யுத்த களம். இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. சூழ்நிலைகளை பார்க்காத என்ன பார், உன்னுடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும். பேதுரு கடல் மேல நடந்ததுக்கு காரணம் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான். சின்னதாக விழுந்தான், இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவனை தூக்கி விட்டது. ரெண்டு கரங்களை உயர்த்தி, காட், இந்த 6 மாசம் என்னுடைய கரங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது, என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது, என்னுடைய செவிகள் உண்மையே நோக்கி பார்க்கிறது, என்னுடைய இருதயம் உண்மையே நோக்கி பார்க்கிறது. கர்த்தர் பெருங்காற்றை அடக்குவார், செங்கடலை அவர் அகற்றுவார், தகர்ப்பார், வழி செய்வார், வெற்றியை கொடுப்பார். பெராக்காவில் கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். யுத்தத்துக்கு அப்புறம் நீங்க நிக்கிற இடம் பெராக்காவாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களுடைய நல்ல கரங்களை தட்டி. மனுஷங்க பார்க்கிறது பிரச்சனையை பார்க்கறாங்க, ஆனா கர்த்தர் உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை பார்க்கிறார். என்ன பெராக்காவுல கொண்டு வந்தது கர்த்தருடைய அபிஷேகம். யுத்தத்தை ஜெயிக்க வச்சது கர்த்தருடைய அபிஷேகம். என்ன உருவாக்குனது கர்த்தர். என்னுடைய கரங்களை போருக்கும் என்னுடைய விரல்களை யுத்தத்துக்கும் பழக்கி வைக்கிற ஆவியானவர். பிரச்சனை கண்டு ஓடுகிறதற்கல்ல, அவர் நிற்கிறதற்கு, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வதற்கு. ஜெயம் உங்களுடையது, சாட்சி உங்களுடையது, மகிமை உங்களுடையது, கானான் உங்களுடையது. உங்களுக்காக சில காரியத்தை கர்த்தர் ஆர்டர் பண்ணி கொண்டிருக்கிறார். உனக்காக இந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி, பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், பெருங்காற்றும் அடங்கி போகும், செங்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, நீ ஆராதித்துக் கொண்டே வருகிற 6 மாதம் பெராக்காவா இருக்கும். வருகிற 6 மாதம் கர்த்தர் துதிகளை ஏறெடுக்க, புதிய துதியின் உரையை துதி ஏறெடுங்க. இயேசுவே, நாம உயர்த்தும். கண்களுமே பார்க்கிறது. உங்களிடத்துல எனக்கு ஒரு ஒத்தாசை வரும். இப்ப எல்லாரும் சொல்லுவோம்,
ஒரு பெராக்காவுல உங்களை கூட்டிட்டு வருகிறத பார்க்கிறேன். ஒரு வெற்றியின் சத்தத்துக்கு நேராக கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வருகிறார். யுத்தத்தை நான் செய்ய போகிறேன். இப்ப கடைசியா இயேசுவே இயேசுவே, ஓ யுத்தத்தை கர்த்தர் செய்கிறார். கோலியாத்களை கர்த்தர் முறியடிக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.